ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கிற தேவன் மோசையோடு பேசும்போது, யெகோவா என்னும் நாமத்தினால் நான் இப்பொழுது அறியப்படுகிறேன். யெகோவா என்று சொல்லுகிற பதத்திற்கு அர்த்தம் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாறாதவராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருத்தம் செய்தார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக கட்டினார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொந்தமுமாயிருக்கு. சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் நம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பெற்றினார். தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே என்ன செய்தார்? உட்கார்ந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூர்வ நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் நம்முடைய முற்பிதாக்களுக்கு திருவுளம் பெற்றினார். இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு ரட்சிப்பை அருளி இருக்கிறார். இவரை கொண்டு உலகங்களையும் சிருஷ்டித்தார். உலகங்களையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறுங்கள் மாத்திரமல்ல, இவரை கொண்டு நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். பாவம் ஒரு மனிதனை ஆண்டு கொண்டிருக்குமாய் ஆனால் அவன் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பான். வெளியிலே மனிதன் தன்னை காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் மரணம் அவனை மேற்கொள்ளும் சமயத்திலே பயங்கரமான பயம் அவனுக்கு உண்டாகும். அந்த பயத்தை நம்மை விட்டு நீக்கி நாம் சமாதானத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வேதத்திலே இன்று நான் 1 கொரிந்தியர் நிருபத்தை நான் திரும்ப படிக்க நான் ஏவப்பட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே இன்று நான் 1 கொரிந்தியர் 1ஆம் நிருபத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிற காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அது ஒரு பெரிய பிரசங்கமாக என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரினாலே நமக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் மத்தியிலே நான் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை குறித்து, அவர் நமக்கு செய்த உபகாரங்களை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்போமானால் இன்று தொடங்கி நம்முடைய வாழ்நாள் பூராவும் அதை ஆராய்ச்சி செய்ய முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓட்டம் முடிந்த பின்பு பரலோக ராஜ்யத்திலே போய் அவர் வீட்டிருக்கிற இடத்தில் உள்ள மேன்மையானவைகளை கண்டு குமாரனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய குமாரனும்
அல்லேலூயா. முதலாவது தேவன் என்னதற்காய் நம்மை அழைத்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருக்கும்படியாக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. நம்மை கர்த்தர் எதற்காய் அழைத்திருக்கிறார், உண்மையுள்ள தேவன் எதற்காய் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே 8வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். சில காரியங்கள்ல நம்ம போய் ஒரு காரியத்திற்காக நிற்கும் போது, ஒரு அதிகாரி இடத்திலே போய் நிற்கும் போது, நீ அதை செய்தாயா, இதை செய்தாயா, அதற்கு ரெக்கார்டு கொண்டு வந்தாயா, இதற்கு ரெக்கார்டு கொண்டு வந்தாயா என்று கேட்டு நம்மளை குழப்படிப்பார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மீட்கப்படுகிற நாம் குற்றம் சுமத்தப்படாமல் இருக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் நமக்கு வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவுடனே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை மிகவும் உன்னதமான வார்த்தையா இருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் என்ன உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. 1வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. அவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் என்னதுமானார், மீட்புமானார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 28வது வசனம் முதல் நீங்கள் கவனிக்கும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ளவைகளை அவத்தமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏழை மனிதர்கள் தேவனை என்னதற்காய் ஏன் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், தரித்திரருக்கு ஏன் சுவிசேஷம் அறிக்கப்படுகிறது என்று சொன்னால், உள்ளவனை அவமாக்கும்படியாக, உள்ளவனை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான தேவனும் தேவனுக்கு முன்பாய் பெருமை பாராட்டாது இருக்கும்படி என்ன செய்தார், அப்படி செய்தார் என்று வேதம் சொல்கிறது. 30வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி நீங்களும் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படியாக, தேவனை குறித்தே, உண்மையுள்ள தேவனை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கும்படியாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றில் நாம வெட்கப்பட்டு போக வேண்டிய தேவையில்லை. பாருங்க, 2வது வசனத்தை பாருங்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறுதலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஞானம், கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். யாருக்கு? அழைக்கப்பட்டவர்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளை செய்து மனிதன் பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு மனிதன் அடையாளத்தை தேடுகிறான், ஒரு மனிதன் ஞானத்தை தேடுகிறான், இப்படி அப்படி என்று சொல்லி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து 2வது அதிகாரத்தை நீங்கள் புரட்டிக் கொள்வீர்களானால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆவி கேட்ட பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களானதால்
படுகிறவைகள் ஆனதால் அவைகளை என்ன செய்ய மாட்டான், அறிய மாட்டான். ஆவிக்குரியவன் என்ன செய்கிறான் என்று சொல்ல, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறான், நிதானிக்கிறான். ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருந்து ஆராய்ந்து நிதானிக்கவே முடியாது. நமக்கு இரட்சகராய் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒருவனும் ஆராய்ந்து ஒருவனும் மதிப்பிட்டு சொல்லவே முடியாது. பைத்தியக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் தலைக்கு வெளி இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள், இவர்கள் நம்முடைய முறைமைகளை மாற்ற நினைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாய் 16வது வசனம், முக்கியமான வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாய் அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே ஓடி கண்ணி கொண்டிருக்கிற காரியம் என்ன சொன்னால், கிறிஸ்துவிடத்திலே என்ன விதமான சிந்தை இருந்ததோ, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்று ஏற்படுத்தின வேலை நிறைவேற்றும்படியான ஒரே யோசனையுடையவராயிருந்தார். எங்களுக்கோ என்னது இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா? நீங்கள் யார் என்று வேதம் போட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு இடத்திலே ஒரு தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டார்கள். அவர்கள் எல்லாரும், நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிராவிலே என்று, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாலே வந்து கூடியிருந்தார்கள். கூடியிருந்து விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர்களோடும் அதிகாரிகளோடும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நாங்களே தேவனுடைய ஆலயம், உன்னால் இடிக்க முடிந்தால் இடித்து பார் என்று சொல்லி சவால் விட்டார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்திலே வாசமாயிருக்கிறதுனாலே நாமே அவருடைய ஆலயமாயிருக்கிறோம். அல்லேலூயா. மீட்பு முக்கியம், அபிஷேகம் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாம் சாட்சி முக்கியமா இருக்கிறது. மேன்மை பாராட்டு. இனி வேறொரு காரியம் என்ன என்னன்னா, ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறது. பாருங்கள், 11வது வசனம் சொல்லுகிறது, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவனால். ஒரு அஸ்திபாரத்தை போடலாம், அங்க ஒரு இது மதத்தை தொடங்கலாம், இங்கே ஒரு கோபுரத்தை கட்டலாம், இங்கே ஜனங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் ஆகிய கிறிஸ்துவை தவிர வேறொரு அஸ்திவாரத்தை போட உலகத்திலே யாராலும் முடியாது, ஒருவனாலும் முடியாது என்று சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், 20வது வசனம் சொல்லுகிறது, ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது என்ன என்று சொன்னால், வேற அஸ்திவாரம் போட ஒருவனாலும் கூடாது. மனுஷனுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதத்திலே எழுதி இருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிற 5:7, நீங்கள் விழிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே போடுங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கூட நான் உங்களுக்கு சொல்லை சுட்டி காட்ட ஆசைப்படுகிறது என்று என்ன சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டார்கள். விடுதலை ஆக்கப்பட்ட எண்ணம் எவ்வளவு என்று சொன்னால், கூடி போனால் 20 லட்சம் ஜனங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 20 லட்சம் ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாக மோசே அந்த பஸ்காவாகிய பலியை ஆசரித்தான். அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஆனால் நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதினாலே, ஒரே மனிதனா பலியிடப்பட்டதினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று
யோவான் சாட்சி கொடுக்கிறான். அல்லேலூயா. சர்வ லோகத்தின், அதாவது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்டால் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது இந்த இந்தியா தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால் 5-10 லட்சம் போர் வீரர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு தேசத்தை பாதுகாக்கிறார்கள். 5-10 லட்சம் மனிதர்களை பாதுகாக்க 140 கோடி படை வீரர்களை மனிதன் ஏற்படுத்துவதில்லை. ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை நீங்கள் புரிந்துள்ள, கொஞ்சத்தை தேவன் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின தேவன் சர்வ லோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாக அவரை ஏற்படுத்தினார் என்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டப்படுகிறேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 6வது அதிகாரம் 14வது வசனம், தேவன் கர்த்தரை எழுப்பினாரு, தம்மை அவருடைய வல்லமையினால் எழுப்பார். கர்த்தருடைய வல்லமை என்ன? நான் இந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தபோது, காற்றை கைப்பிடி, அதாவது கைகளிலே பிடித்து அடக்க வல்லமை உள்ள தேவன் அவர். காற்றை வானாதி வானங்களை தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்து நீ அங்கே நில் என்று சொன்ன போது அவைகள் இன்று வரை அங்கே நின்று கொண்டிருக்கிறது. கோடான கோடி நட்சத்திரங்கள் அங்கே காணப்படுகிறது. அநேக சூரியன்களும் சந்திரன்களும் அங்கே காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை என்ன? அதை ஆராய்ந்து முடியாது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழும்பி வரும்படி பண்ணினார். நம்மையும் அப்படியே செய்வார். தேவன் என்ன செய்தார்? கர்த்தரை எழுப்பினாரே, நம்மை தமது வல்லமையினால் எழுப்பினார். அல்லேலூயா. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் 15வது வசனத்தை பாருங்கள். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறது என்று அறியீர்களா? அப்படி இருக்கிற நாம் கிறிஸ்துவின் அவயவங்களை மாற்ற முடியாது. 17வது வசனம் சொல்கிறது, அப்படியே கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவனும் அவருடைய ஒரே நம்ம விடுகிற மூச்சும் தேவனுடைய மூச்சும் ஒண்ணு. அல்லேலூயா. நாம் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறோம், அவருடைய சரீரத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமாக அதுல 20வது வசனத்தை பாருங்கள். இனி குமாரனாலே நாம் எவ்விதமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். கிரேத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குரியவர்களாகிய நீங்கள் கிரேத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் தேவனுக்குரியவர்களாகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே உறங்கும் போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போதும் சரி, சில காரியங்களை நாம் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் போதும் சரி, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்கள். காரணம் என்ன என்று சொன்னால், என்னதான் இந்த பூமியிலே நாம் சம்பாதித்துக் கொண்டாலும், என்ன சுகமான வாழ்க்கை வாழும்படியாக நேரிட்டு கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தை விட்டு போகும்படியான ஒரு சமயம் உண்டு. நாம் விதைக்கிற விதைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மூச்சு விடும்போது தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வாய்களை திறக்கும் போது, மற்றவர்களோடு பேசும்போது தேவனுக்கு மகிமை உண்டாக்குறவர்களாக இந்த நாட்களிலே வாழ வேண்டும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், பிதா, நான் இதை முக்கியப்படுத்தி சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னால், ட்ரினிட்டியை குறித்து, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதியிருக்கிற புஸ்தகத்திலே முக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்க வசனம் என்ன என்று சொன்னார், பிதாவாகி ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு.
அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், பிதாவுக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதான் பாருங்கள், சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 10வது அதிகாரம் 14வது வசனம் முதல் பாருங்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்க. என்னத்துக்கு விலகி ஓடினாலும் ஓடாமல் இருந்தாலும் விக்கிரகங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? விலகி ஓடுங்க. அதை கண்ணு கொண்டு பார்க்க கூட செய்யாதீங்க. ஆனா நம்ம கண்ணு கொண்டு பார்க்காமல் இருக்க முடியாது. எல்லா இடமும் விக்கிரகங்களினாலே நிறைந்திருக்கிறது. அதல்ல, அதற்கு தப்பி ஓட வேண்டும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அடுத்த வசனம், முக்கியமான வசனம், அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு வருகிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அல்லேலூயா. மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி தோன்றுவார்கள் என்று சொன்னார். ஒரே சரீரம், ஒரே சரீரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். அதனாலே தான் ஒரே அப்பத்தை வைத்து புட்டு அந்த ஆராதனை செய்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லேலூயா. இது மிக முக்கிய காரியம். ஐக்கியம், கிறிஸ்தவர்களின் ஐக்கியம் எவ்விதமாக என்று சொன்னால், அவர்கள் இதை பின்பற்றுகிறதுனால ஐக்கியமா இருக்கிறார்கள். அதை அப்படி அல்ல. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் அந்த ஒரே அப்பத்திலே பங்கு பெறுகிறபடினாலே அநேகராகிய நாமும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், தொடர்ந்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, 12வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்க. பாருங்க, அங்கே ஒரே சரீரமும் ஒரே இதுவும். நீங்களே கிறிஸ்து, நாம எல்லாம் ஒரே சரீரம். அந்த சரீரம் எவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளை அங்க போய் பார்க்கும்போது ஒரு ஆளு தலையா இருக்கும், ஒரு ஆளு கண்ணா இருக்கும், ஒரு ஆளு காலா இருக்கும். இன்னும் அனாட்டமியிலே அநேகம் படித்த மக்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியா இருப்போம். நாம் சேர்ந்து ஒரு சபையாய் நிற்போம், நாம் சேர்ந்து ஒரு சரீரமாய் நிற்போம். அது கிறிஸ்துவின் நாள் மீட்கப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 12வது அதிகாரம் 27வது 13வது வசனத்தை பாருங்கள். 12:13. நாம் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் சுயாதீரரானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரு ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. நான் யாரா இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை கிடையாது. அவன் யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், ரஷ்யனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், யாரா இருந்தாலும், சுயாதீனரானாலும் அடிமைகளானாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஏன் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், ஒரே சரீரத்திற்குள்ளாய் ஞான ஸ்நானம் பெற்றவர்களாக ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்ந்தவர்களாய் நிற்கும்படியாக. அதாவது தாகம் தீர்ந்தவர்கள் என்று சொன்னால், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் மீட்கப்படாத ஜனங்களாக இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் நம்முடைய மண்டையை தின்னு கொண்டே இருக்கும். அநேக காரியங்களுக்கு நாங்கள் தாகம் உள்ளவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த காரியங்களிலிருந்து நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால்,
தப்பித்துக் கொள்வோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். தேவனுடைய நீதியாயிருக்கும்படி பாவம் அறியாதவரை நமக்காக பிதாவானவர் செய்த ஒரு காரியத்தை தான் இங்க சுட்டிக்காட்டத்தான் நான் அந்த வசனம் எழுதுறேன். நாம் அவருக்குள் யாராயிருக்கும்படி தேவனுடைய நீதி என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் கர்த்தர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது நீதியும் இரக்கம் சமாதானம் அவருக்கு முன்னாலே நடந்து போய் கொண்டிருக்குமாம். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாலே இவைகள் தோன்றிக் கொண்டே இருக்குமாம். அந்த நீதியா இருக்கும்படியாக பாவம் அறியாத அவரை என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக பாவம் ஆக்கினாரே என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை விதமாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை புரட்டிக் கொள்ளும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த உலகத்திலே பல மதஸ்தார்களும் சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவே இல்லை, அவரை கொலை பண்ணவும் இல்லை. அவரை கொலை பண்ணினார்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று அப்போ அவரை கண்ணார கண்டவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காணாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவரை பிடிக்கவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை என்று சொல்லி பாருங்கள். 16வது வசனம் முதல் உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. பாவத்தில் விட்டு நீங்கும்படியான ஒரு வழி வந்திருக்கவே செய்யாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எழுந்ததினாலே நம்முடைய விசுவாசம் வீணாய் போகாது. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்து இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் 100% நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி போல கர்த்தராகிய 18வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? கெட்டு போயிருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வசனத்தினாலே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்கள் என்ன செய்து போயிருப்பார்கள்? கெட்டு போயிருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் போயிருக்கும். பாருங்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக நீங்க 15வது அதிகாரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். அல்லேலூயா. நம்ம வேற ஒரு காரியத்தை நான் அங்கே பவுல் சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இங்க சுகம் கிடைக்கிறதுக்கு, இங்க பல்லுவலி தீர்வதற்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கிறிஸ்துவின் மேல் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் என்ன செய்வதா இருக்கும்? பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும். கிறிஸ்து மரித்தோர்ந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து பிறந்தார், மாம்சத்திலே வந்து பிறந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தோரின் மனுஷனால் மரணம் உண்டானது போல அந்த மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும், பாருங்க, அதுல முக்கியமா கவனிக்கிறது வேற யாருனாலும் இல்லை, மனுஷனால் மனிதனின் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல, ஆதாமுக்குள் மனிதனுக்கு ஒரு முடிவு உண்டாகிறது போல, இயேசு கிறிஸ்துவினால் மனிதனுக்கு ஒரு துவக்கம் உண்டாகும். அந்த துவக்கம் பரலோகத்திலே வந்து கொண்டு விட்டிருக்கும். அல்லேலூயா. என்னென்றைக்கு ஜீவிக்கிற ஒரு ஜீவித நோக்கு உண்டாகும். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் என்ன செய்யப்படுவார்கள்? உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 49வது வசனம் பாருங்க. நம்ம இப்ப மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசித்து பார்க்க வேண்டும். இப்ப மண்ணான மனிதன், மண்ணான சரீரத்தை நாம் அடைந்திருக்கிறோம்.
நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் வானவருடைய சாயலை அணிந்து கொண்டு அங்கே நிற்பீர்கள். உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வானவருடைய சாயலை அணிந்து கொள்ளுவீர்கள். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் இதுவரை கேட்ட சாராம்சம் என்ன என்று சொன்னால், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனிய விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் யாரு கோப்பாயிருப்போம்? இயேசு கிறிஸ்து கோப்பாயிருப்போம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லி, இதுல ஒரு பொய்யும் எழுதப்படவில்லை. வேதத்துல ஒரு கள்ளமும் எழுதப்படவில்லை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை தரிசிப்பதினால் அவர் கோப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் எவ்விதமாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே. ரெண்டையும் ஒன்னே போல செய்திருக்கோம். முதல்ல சாம்பிள் செய்து அடித்து வைத்திருப்பார்கள். சாம்பிள் அடித்து வைத்து இத்தனை இன்ச்சுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணணுமா என்று கேட்பார்கள். அதுக்கு ஒரு சாம்பிள் அடித்து வைத்திருப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதை அடித்து தீர்க்கும் போது அதை விட நன்றாயிருக்கிற ட்ரெஸ்ஸை நாம் பங்கன்களுக்கு போடவும் திருமணங்களுக்கு போடவும் ஏற்றதாய் அடித்து வைத்திருக்கோம். அதே போல என்ன செய்வார் என்று சொன்னால், தேவன் நமக்கு கிறிஸ்துவானவரை ஏன் வெளிப்படுத்தினார் என்பதை நான் உங்களுக்கு கொரிந்தியரிலிருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 50வது வசனம் சொல்லுகிறது, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை என்ன செய்வதில்லை? நான் இப்பொழுது சொன்னது அழியாமை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமே நீ ஒரு காலம் அழியாது. அதே சரீரத்துக்காக நாம் மறுமாக்கப்படுவோம். இப்பொழுது இருக்கிற சரீரம் அழிந்து போகும், அது அழியாதுதான். அழிவுள்ளதாகி பாருங்கள். நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஏன் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நம்மை மறுரூபமாக்கும்படியாக நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படும் எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அவளுக்கு நம்பிக்கை பாருங்க. அவருக்கு முன்ன மரித்து போன கொஞ்சம் பேர் உண்டு, அவர்கள் எல்லாம் எழும்புவார்கள். நானும் மறுரூபமாக்கப்படுவேன். அல்லேலூயா. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று எழுதி வைத்திருக்கிறார். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு எதுவானது இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அவங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறது என்று வேதத்தில் நமக்காக எவைகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த வேத வசனங்கள் நமக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி ஜெயமாய் முடியும்படியாக அது செய்யும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 37வது வசனம் 57வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு தோல்வியே இல்லை, தோல்வி எனக்கு இல்லை. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்.
என் உள்ளத்தில் அவர் துன்பத்தில் நல் துணையவரே என் தன்னும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இன்று என்றும் உள்ளது சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென்.